Hi dears. Hi friends. Good evening pa. இன்னைக்கான பர்த்டே விஷ் நம்ம சப்ஸ்கிரைபர் சுஜி சிஸ்டர் அவங்களுடைய தம்பி ஜீவாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜீவா ப்ரோ. I wish you minimum happy returns of the day ஜீவா ப்ரோ. ஜீவா ப்ரோ நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேத்திக்கு வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அக்கா என்ன வீடியோ டைமிங் மாத்திட்டீங்களா, அப்புறம் வர வர வீடியோ லேட்டா போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, உங்களுக்கே தெரியும் லீவ் விட்டுட்டா எப்படி இருக்கும்னுட்டு. வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்னோட கஷ்டம் என்னன்னு நல்லாவே புரியும். பசங்க வீட்டில் இருந்தால் என்னால் வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நைட் டைம்ன்றது போது நான் எவ்வளோ 3 வீடியோவும் என்னால் மேக் பண்ண முடியாது இல்லையா. இப்படி இருந்தும் நான் நைட் டைம்ல முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் எத்தனை வீடியோ மேக் பண்ண முடியுமோ மேக் பண்ணிட்டு மறுநாள் டே டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ப்ராசஸ் அப்புறம் செக்கிங் ப்ராசஸ் இது ரெண்டுத்துக்குமே டைம் நிறைய போயிடுது. ஸோ முன்னாடி தான் வந்து செக்கிங் உடனே ஆகிடும், இப்போ வந்து செக்கிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அது ஒன்று ப்ளஸ் வந்து நான் நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறதுனால மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்க முடியும். லேட்டாக எழுந்திரிச்சு தான் நான் பொறுமையாக தான் வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எனக்கு வந்து நிறைய லேட் ஆகுது. லேட் ஆகிறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. இப்போ வந்து பசங்களுக்கு லீவுன்றதுனால ஹாஃப் டே ஃபுல்லாக அவங்கள பார்க்குறதுலே போயிடுது. பேலன்ஸ் இருக்க ஹாஃப் டேயில் தான் நான் வீடியோவை எடிட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவை ப்ரொசீட் பண்ணணும் இல்லையா. அதனால எனக்கு டைம் வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1 மந்த் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 3 வீடியோவும் எதிர்பார்க்காதீங்க. 2 வீடியோ வரலாம், மேபி ஒரு வீடியோவும் வரலாம். கண்ணாமூச்சி துளி துளியா எம்எம்கே 3 வீடியோவும் போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். 3 வீடியோவும் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச பட்சத்தில் நான் வந்து போடுறேன். முடியாத பட்சத்துக்கு ஒரு வீடியோ வரும், இல்லைன்னா 2 வீடியோ வரும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டைமிங் வந்து லேட்டாக வருது அப்படின்னு கேட்குறீங்க, எனக்கு புரியுது. பட் நானும் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு வீட்டில் இருக்க பசங்க வீட்டில் இருக்காங்கன்னும் போது எனக்கான வேலைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டு ஃபேமிலியை தானே பார்க்க முடியும், அதுக்கப்புறம் தானே நம்ம வீடியோஸுங்கிறதெல்லாம் நம்ம வர முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 மந்த் முழுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மே மந்த் ஃபுல்லாகவுமே இப்படி தான் இருக்கும். வீடியோ வந்து கொஞ்சம் டைமிங் முன்னா பின்ன முடிஞ்ச வரைக்கும் 5 o'clock போட பார்க்குறேன். 5 o'clock மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம சேனலில் வீடியோ வராது, ஓகேங்களா. நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது நான் கண்டிப்பாக போட்டுருவேன். அது உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் வராத நாட்களே கிடையாது. எப்படியா இருந்தாலும் ஒரு வீடியோவாவது நான் கண்டிப்பாக போட்டுருவேன். முடியாத பட்சத்தில் தான் வீடியோஸ் வராது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். என்னடா இருக்க டைம் இழுத்துட்டே போகிறாங்களே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீட்டில் பசங்க இருந்தால் நமக்கு வேலைகள் எப்படி இருக்கும். நான் அதையும் பார்த்துக்கிட்டு வீடியோஸையும் இது பண்ணி எடுத்து போடுறதுங்கிறது கஷ்டம். என்னோட கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதில்லை. மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் முதலத்துக்கு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அந்த காமெடி பிஜிஎம்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றலாமே, வேற ஏதாவது பிஜிஎம்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. சாரி சிஸ்டர், அது வந்து நமக்கு என்ன பிஜிஎம்ஸ் அலோடோ அந்த பிஜிஎம்ஸ் மட்டும் தான் போட முடியும் சிஸ்டர். மற்ற பிஜிஎம்ஸ்லாம் போட்டாக்கா ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தான் நான் போட்ட பிஜிஎம்ஸே ரொட்டீனாக போட்டுட்ருக்கேன். ஸோ சாரி, என்னால் மாற்ற முடியல. ஓகே, நீங்கள் ஹம்பலாக கேட்டிருந்தீங்க, எனக்கு புரியுது. பட் சாரி சிஸ்டர். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சாங்ஸ் டூ மச்சா போடுறீங்க அப்படின்ட்டு. ஆமாம் சிஸ்டர், சாங்ஸ் வந்து நான் டூ மச்சா போடலை. நான் ஒரு செக்மெண்ட்டுக்கு 3 to 4 அவ்வளோதான் சாங்ஸ் நான் போடுறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் சும்மா கொஞ்சம் செகண்ட்ஸ் தானே போடுறேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே சிஸ்டர். காமெடி ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்குமே டைலாக்ஸே கொடுக்க முடியாதுல்ல. அது உங்களுக்குமே போர் அடிச்சிடும்ல. அந்த போர் அடிக்காமல் இருக்கணும், அது தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காமெடிஸும் இந்த சாங்ஸும் கொடுக்குறது. அதை போய் நான் வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா, இல்லை குறைக்க தான் முடியுமா சொல்லுங்கள். இவ்வளோதான். நான் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய சாங்ஸ் எல்லாம் கொடுக்கலையே, லைட்டாக தானே கொடுத்துருக்கேன். அதுவும் செகண்ட்ஸ் வைஸ் தானே சாங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டூ மச் எனக்கு தெரியலை. எனக்கு இது ஓகேவாக தான் படுது. அதர்ஸ் வேறு யாருக்காவது உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப டூ மச்சாக தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நான் வேணால் சாங்ஸை கம்மி பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துளி சீரிஸ் வந்து முடிய போகுது. இன்னும் 10 to 12 எபிசோட்ஸ் தான் வரும். அரௌண்ட் 300 எபிசோட்ஸோட நான் வந்து துளி சீரிஸ் வந்து முடிக்க போகிறேன். அதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா ரெகுலராகவே எம்எம்கே வீடியோவும் வரும், கண்ணாமூச்சி சீரிஸ் வீடியோவும் வந்துடும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 வீடியோவில் ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ அப்படி தான் வரும். அது இந்த மே மந்தில் கண்டிப்பாக அப்படி தான் வரும். 3 வீடியோ எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் போட ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு ஒரு வீடியோ இல்லைன்னா 2 வீடியோ தான் வரும், ஓகேங்களா. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்களா, அக்கா எம்எம்கே போடுங்க, அக்கா துளியாய் போடுங்கன்னுட்டு. இப்போ கண்ணாமூச்சி போட்டுட்டா அதை 2 சீரியஸ் கேட்குறீங்க, துளியாய் போட்டுட்டா அதை 2 சீரியஸ் கேட்குறீங்க. ஸோ என்னால் அப்படி கொடுக்க முடியலை. அதனால தான் என்னடா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலையேன்ட்டு யாரும் கோச்சிக்காதீங்க. அதுக்காக தான் நான் இப்படி சொல்லிடுறது. ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 வீடியோ இவ்வளோ தான் வரும் சிஸ்டர்ஸ். 3 வீடியோமே வரும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. நான் பார்க்குறேன், முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நான் 3 வீடியோவை கண்டிப்பாக போட்டுருவேன். முடியாத பட்சத்துக்கு 1 இல்லை 2 வீடியோ தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் நேற்றே உங்களுக்கு சொல்லிடலாம், வீடியோ போட்டு சொல்லிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். பட் டைம் இல்லை.
அதான் இப்போ போட்டுடலாமேன்ட்டு போட்டுட்டேன். ஓகே கைஸ், 3 வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 3 வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அவ்வளோதான் கைஸ். இந்த 1 மந்த் முழுக்கவும் 1 இல்லை 2 வீடியோ அப்படிதான் வரும். எனக்கு ஃப்ரீயா இருந்தது அப்படின்னாக்கா நான் கண்டிப்பா 3 வீடியோ போட ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம துளி சீரிஸ் முடிஞ்சதும் ரெகுலராகவே கண்ணாமூச்சி எம்எம்கேவும் ரெகுலரா வரும். ஏன்னா அதுக்கப்புறம் 2 வீடியோ தானே, அதனால கண்டிப்பா நான் 2 வீடியோ நான் மேக் பண்ணிட முடியும். ஓரளவுக்கு முடியாத பட்சத்துக்கு இதெல்லாம் ஒன்று ஸ்கிப் பண்ணிப்பேன் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா எல்லா வீடியோஸும் போட ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டியர்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் வெக்கேஷன்ஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. பாய் டியர்ஸ்.